வெல்கம் டு ப்ரெகீட்ஸ். ப்ரெகீட்ஸில் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து துவையல் சீரீஸ் பண்ணோம், அப்புறம் வந்து தோசை சீரீஸ் பண்ணோம். அது எல்லாமே ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச், அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு லஞ்சாக இருக்கலாம், லஞ்சில் இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கலாம். எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க போகுது. ஏன் ப்ரோட்டீன் ரிச்சு சூஸ் பண்ணேன் அப்படின்றத எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ அதுக்கு இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக சுண்டல் இல்லை, சன்னா, பிளாக் சன்னாவும் முட்டையும் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். முட்டையை வந்து நம்ம இந்த ரெசிபியில் சேர்க்க போகிறது இல்லை, இது வெஜ்ஜு தான். இந்த முட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்து தனியாக தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதோடைய இங்கே சுண்டல் வேகிறதுனால அதோடைய சேர்த்து வேக வச்சுக்கிறேன். ஸோ ஏன் வந்து ப்ரோட்டீன் அப்படின்னா, இப்போ கரண்ட்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரோட்டீன் அப்படின்றது எல்லாருமே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க, கார்ப்ஸாக போயிடுறாங்க. கார்ப்ஸ் மட்டும் சாப்பிட்டு அந்த டே வந்து இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு நிறைய வந்து மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இது வந்து மைண்ட் லெவலில். ஃபிசிக்கலாக இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, போன்லேருந்து எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படின்றதுக்காக அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் நான் படித்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கின் கேருக்கு வந்து இது ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. கொலாஜன் சொல்லுவாங்கள்ல, அந்த கொலாஜனே வந்து ப்ரோட்டீன்லேருந்து வரக்கூடியது தான். ஸோ ப்ரோட்டீன் ரிச் வந்து இருக்கணும் உங்களோட சாப்பாட்டில், அதுவும் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, 2 முந்திரி, இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். வேணுன்னா உங்களுக்கு பச்சை மிளகாவையும் அதிலேயே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா தனியாக கூட வச்சுக்கலாம். அதில் தனியாக நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்லேயே நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கும் போது ஃபுல் டேக்கும் எனர்ஜி வந்து ஸ்லோவாக பாஸ் ஆகும். ஸோ த்ரூ அவுட் த டே வந்து உங்களால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஸோ பேக் டு த ரெசிபி. அந்த சீரகம்லாம் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அதில் பச்சை மிளகா, கூடவே பன்னீர். எப்பயுமே பன்னீர் லாஸ்ட்டாக போடுறது தான், அதெல்லாம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு தான். அப்படி இந்த ரெசிபிக்கு வந்து இப்போவே வந்து நம்ம சேர்த்து வதக்கணும். அப்போ தான் வந்து அது மாதிரி அது மேலே வந்து மேலே வந்து ரோஸ்டடாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ அதை நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கணும். யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீன்னாலே ஐயோ அது வேணாம், அது ஸ்மெல்லு வரும், அதுலேருந்து அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அது டைம் எடுக்கிறதெல்லாம் தாண்டி அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. இது மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பேஸ்ட்டே வந்து ரெடி பண்ணணும். நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்லாம் இல்லை, என்னோடய மெயின் தாட்டே வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் சப்பாத்திக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கூட இது ஒரு பெஸ்ட் சாய்ஸு. இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணக்கூடிய ட்ரை பவுடர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். நம்ம ஊரில் தான் இந்த மல்லித்தூள்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்துல அது வந்து இதை குழம்பு மிளகாத்தூள்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சோன்னா 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு மாதிரி சதன்ட்டு நல்லா செமி கிரேவி அந்த ஒரு ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மட்டுமே சன்னா வந்து நான் சேர்த்துக்கிறேன். பிளாக் சன்னா தான் வந்து சேர்த்துக்கிறேன்.
அப்போது அவ்வளோ வேக வச்சோமே அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. ப்ளைனாக ஈவினிங் அது இல்லை நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான். ஸோ ரிமைனிங் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், ஈவினிங் கூட சாப்பிட்லாம், அதுக்காக அதை வச்சுக்காச்சு. ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி அதுலேருந்து நல்ல ஒரு அரோமேட்டிக்கான ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் ஆஃப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை ஸ்மெல்லாம் வராது. ஸோ அது மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி டன். பேக் டு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அந்த சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட்லாம். கூடவே வந்து அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு வடை. அது என்ன வடைன்றதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. யூஸ்வலாக வாங்குகிற உளுந்து வடையும் இல்லை, பருப்பு வடையும் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை. இதுவும் ப்ரோட்டீன் ரிச். இதான் வந்து க்ளூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இதான் பிளேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். ஸோ இந்த சீரீஸ் வந்து பண்ணலாம், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்னும் வந்து ப்ரோட்டீன் ரிச் ரெசிபிலாம் வந்து காட்டுங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.